மாநகராட்சி 53வது வட்ட திமுக கவுன்சிலர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டிடம் கட்டி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோத செயலில் ஈடுபடும் கவுன்சிலர் வேளாங்கண்ணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய விவரம் வரும். சென்னை பெருநகராட்சி மண்டலம் 5 வார்டு எண் 53இல் சிபி ரோடு பி கெனால் பகுதியில் நடைபாதையை ஆக்கிரமித்து பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான அரசு நிலத்தை அந்த பகுதி கவுன்சிலர் வேளாங்கண்ணி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்வதாகவும், இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த பகுதியை சேர்ந்த 53வது பகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வட்டத் தலைவர் சீனிவாசன், அஇஅதிமுக பகுதி செயலாளர் சுகுமாரன், விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம், முன்னாள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் அரசுக்கு புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கூறியதாக, திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர் அண்ணன் மெய்யண்ணன் வந்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அன்பு சகோதரர் ஆர்.டி. ரவி, அன்பு சகோதரர் கமல் வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து அண்ணன் ராஜன் வந்திருக்காரு. புரட்சி பாரதம் கட்சியிலேருந்து சகோதரர் தேவதாஸ் வந்திருக்காங்க. திமுகலேருந்து சகோதரர் பார்த்திபன், சகோதரர் வாசு, சகோதரர் தாமோதரன் மற்றும் இங்கே அனைத்து கட்சியை சார்ந்த எல்லாமே வந்திருக்கிறோம். எங்களோட கோரிக்கை, இந்த அரசு நிலத்தை மீட்கணும். ஆக்கிரமிப்பு பண்ண மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வேளாங்கண்ணி அவர்களை தகுதி நீக்கம் பண்ணோம். அவங்கள கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கம் பண்ணி இந்த மக்களை காப்பாற்றணும்னு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். செயலாளர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் சுகுமார். என்னன்னா, பொதுமக்கள் எதிர்கட்சினால வட்ட செயலாளர்கிட்ட பல புகார்களை கொடுக்குறாங்க. இது மாதிரி கவுன்சிலர் மேலே சில இது மாதிரி யாரை தவறு பண்ணுறாங்களா, இது மாதிரி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு என்னிடையும் புகார் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் சார்பிலையும் புகார் கொடுக்குறாங்க. அவங்க கட்சியில் திமுகலையும் புகார் கொடுக்குறாங்க. விடுதலை அனைத்து கட்சியும் புகார் கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் முக்கியம் எல்லாமே அதிகாரிகளை பார்த்து இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் என்ன பார்க்க முடியுதுன்னு எங்களால் புகார் சொல்கிறோம்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஒரு ஒரு மாமன்ற 53 வார்டு உறுப்பினரை இவங்களுக்கு ஆக்கிரமிக்க இவங்களே தவறு பண்ணக்கூடாது. ஒரு மாமன்ற உறுப்பினர் என்னன்னா, நீங்கள் தான் மட்டும் ஆக்கிரமிப்பு யாராவது பண்ணாங்களா, பொதுமக்கள் பண்ணாங்களா, அது அப்புறப்படுத்தணும். அதுக்கு தான் ஒரு மாமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கிறது. அவங்க உதவி செய்து அவங்க பார்க்கிங்க அது கட்டி கொடுக்கணும். சில பசங்களுக்கு ஜிம்மு கட்டி கொடுக்கணும், பிளாட்ஃபார்ம்லாம் க்ளீன் பண்ணி போட்டு கொடுக்கணும். சில மருத்துவ வசதிகள் இதெல்லாம் கேட்கறதுனால சில ஒரு தவறான வதந்தியாக படுகிறாங்க. என்ன பண்ணுறதுனா, உள்ளூர்வாசிகள் மாமூல் கேட்குறாங்க அப்படின்றது ஒரு தவறான கருத்து. இதில் உள்ளூர்வாசிகள்லாம் ஒரு 2 பேர் 3 பேர் போய் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக போய் இது பண்ணுவாங்க. இதில் யாரும் அந்த தவறு நடக்கலை. அதனால் எல்லாமே அனைத்து கட்சியும் சேர்ந்து தான் இந்த புகார் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது மக்கள் பயன்பாட்டுக்கு போக்குவரத்துக்காக கீழே எல்லாமே ஏன் வீடு கட்டுறீங்க மேலே அதனால் எல்லாமே கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது ஜேசிக்கு வரும். அந்த இடத்துல ஜேசிக்கு அந்த ஜேசிக்கு இருமாயிரும். இந்த கெனால்லேருந்து தூள் வருது, ஆகாய கெனால் வருது, சரி வாரி அவங்க இந்த இடமே மலையில் போகிறது 5 ஆக்கிரமிச்சு. அதனால் ஜனங்கள் ரொம்ப பெத்தலி விடுறாங்க. இதேமாதிரி இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு அது பழைய பிடபிள்யூ கேட், அது நல்லா பார்க்குற வளரலாம் பண்ணி கேட்டு அந்த கேட்டான இடத்துல இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. வீடு கட்டுறப்ப அந்த இடத்துல ஜேசி உள்ளே தூர் வருவாங்க. அது ஏன் போச்சு. இதனால் கேட்குறவங்க சும்மா தவறான மாம்பழம் யார் தவறு யார் வாங்குறது, நாங்கள் வாங்குகிறோமா யாராவது பொறுப்பு கேள்வி விசாரணை பண்ணிடுவாங்க. யார் மாமூல் வாங்குறது பொதுமக்களுக்கே தெரியும். யார் மாமூல் வாங்குறன்றது பொதுமக்களுக்கே தெரியும். அந்த தவறை இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு மாமன்ற நான் எதுனா ஒரு இவங்க தான் நல்லது செய்யணும். ஒரு மாமன்ற எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான், நான் தவறு பண்ணலாமா, பொறுப்பாளர் வட்டச்சை நான் தவறு பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஒரு அரசாக
சென்னை மாநகராட்சி நடைபாதையை வந்து இது பண்ணி இப்போ பல புகார்கள் இங்கே வாங்குறாங்க அது வாங்குறாங்க. ஒரு மேலே வந்து இப்போ மேலே ஒரு கடை போடலாம் 200 கோடி 300 கோடி 100 கோடி காசு பல கம்ப்ளைண்ட் வருது. அதெல்லாம் யாருமே வந்து நாங்கள் கேட்காம வந்து நாங்கள் எல்லாமே இது வந்து ஆக்கிரமினால மழை வந்து என்ன ஆகுது ரிட்டர்ன் ஆகுது. அங்கே போய் வச்சு போய் எடுக்க முடியல. அந்த மலேரியா காவலை வந்து தண்ணிகள் ரிவர்ஸ் ஆகுதுனால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை காரணங்கள் தான் இப்போ வந்து மக்கள் கொண்டு இருக்காங்க. இது மக்களில் வந்து எல்லாம் விழிப்புணர்ச்சி ஆகி இந்த மூலகத்தின் பகுதியெல்லாம் பகுதிகள் வந்து 53 வந்து ஏன் எல்லாம் கேட்கல இது வந்து தண்ணியெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்புதா வருஷம் இது வந்து அதிகாரிகளுக்கு தெரியும். அதனால தான் இந்த நடவடிக்கைலாம் எடுத்து அனைத்து கட்சியும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இதில் எந்த விதம் வந்து மாமூலம் வாங்கலை யாருமே செய்யலை. இது பொதுவான விஷயத்தால் தான் எல்லாமே ஒன்றா சார். ஒரு தவறான ஒருத்தர் மாமூலம் வாங்குறேன்னா தனிப்பட்ட 2 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் தனிப்பட்ட முறையில் வாங்குவான். அதை விட இது வந்து பொதுவான விஷயத்துக்காக எல்லாமே பாதிக்கப்பட்டு வேறு ஒன்றும் இல்லை பாதிக்கப்பட்டு. அதுக்கே வந்து நின்ட்டா போல நீ வந்து ஒரு அடி வெளியே வந்துருக்கீங்க உடனே டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்குவாங்க வீட்டு வரியிலேருந்து. இது நாங்கள் இருக்கிற 4வது தலைமுறை அதுக்கே வராங்க. அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்துக்கிறாங்க. காசு நீங்க பாட்டு உங்களை இருக்கல நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து இங்கே உள்ளே கொடுத்தோம். மறுநாள் அவரை கூப்பிட்டு 10,000 வாங்கிட்டு என்ன துரத்தி விட்டாங்க. நான் திரும்பி பக்கம் அந்த அம்மாவுக்கு 15 நாள் நான் வேலை செய்வேன் திமுகவில். 15 நாள் லீவ் போட்டு அவங்க கவுன்சிலர் எலெக்ஷன் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு என்ன தொங்க விட்டாங்க. நாங்கள் 10 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் ஆர்டிசிக்கிட்ட கம்ப்ளைண்ட் இடித்தோம். அந்த வெறுப்பில் என் மேலே இடித்ததுனால என் மேலே அனுப்பிச்சு வைக்கிறேன். என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சேர்த்தேன். சின்ன பொட்டி கடை வச்சுருக்கிறேன். கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். வீட்டில் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒன்று 2 கிளாஸ் எடுத்துகிட்டு போய் அதுக்கு 5000 ஃபைன் போடுது. எடுத்த 50,000 போடு ஃபைன் அவனுக்கு இன்னும் சொல்லிட்டு எனக்கு டாச்சு. இத்தனைக்கும் நான் வெளிக்கட்சியில் இதை வந்து கேட்கறது யாருன்னா பகுதி செயலாளர் பகுதி செயலாளருடைய அவரு கேட்கணும். அவரு கேட்க முடியாது. அவங்க ஒய்ஃபு கவுன்சிலர் 52 கீதா அவங்க கேட்க முடியாது. நீங்க கேட்டா உங்க மனைவி ஒழுங்காக்குறாங்களா உங்க வீட்டை விட்டு இறங்கி வந்து ரோட்டில் சுற்றுறாங்களா அவர் மேலே என்ன கம்ப்ளைண்ட் அதனால அவரு கேட்கறது இல்லை. அவர் பார்த்துக்கிறாரு. இந்தம்மா ஒரு படத்தில் ஜனரகானன்றாங்க அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பார்க்கே இல்லை. 25 லட்சம் ஒன்றுமே கட்டல 3 அடி செவரை கழிக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. 25 லட்சம் ஓப்பன் பண்ணி நம்ம ஏரியா நியூ லேபர்ல இப்ப இந்த கால்பந்து மைதானம் அதாவது இவங்க எழுப்பிட்டாங்க நான் பார்த்துட்டேன்ற மாதிரி கையெழுத்து போட்ட மாதிரி படம் மாதிரி ஆகுது. ஒன்றுமே இல்லை. இப்போ அப்படியே காலியாக தான் இருக்குது. 25 லட்சம் அது போராடி பார்த்துட்டாரு. எங்கள் ஊரில் வந்து மனு காப்பி இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுத்தேன். 1 செகண்ட். எங்கள் ஊரில் வந்து சர்வ நம்பர் 18/22 2008 ஸ்கொயர் ஃபீட் இது மேல் வச்சு 2 கோடி. நான் இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணி பார்க்க மீட்டு கொடுக்குற பொதுமக்கள் கூட தான் ஓட்டு வாங்கினேன். ஆனால் ஓட்டு வாங்கி வின் பண்ணி கவுன்சில் ஆகிட்டு போயிருக்கு அவங்க விட்டுருப்பா இவ்வளோ காலமாக இருக்கிற 10 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. நான் கோர்ட்டில் வழக்கு போட்டுக்கிறேன். வண்டியில் இருக்குது அது கேஸ் கட்டுமா ஜட்ஜி ஆர்டர்ஸ் போட்டுக்கிறாரு. அரசாங்க நிலம் ஒரு அரசாங்கத்து நிலத்தை பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய மாமன்ற உறுப்பினர் அவங்கள ஆக்கிரமிப்பு துணை போகிறாங்க. வாங்கின்னு அவங்களுக்கு துணை போகிறாங்க. அதுக்கும் துட்டு வாங்கியிருக்கிறாங்க. சுடுகாட்டில் யாருன்னா மறைமுகமாக இறந்துட்ட குழி கட்டினா அந்த குழியை வச்சுட்டு ஆடுவாங்கல்ல. பாதிக்கப்பட்டிருக்கலான்னு 2000 ரூபா கொடுத்தா முதல்ல குழியை கட்டு. அந்த பார்க்கு கேட்டதுக்கு எனக்கு அப்படியே இருக்குதுன்னா இன்னும் ஸ்கீம் போடுவாங்க திருப்பியும் அடிக்கிறதுங்களா. சரி ஓகே. இல்லையா